அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சாருங்க. அப்போவே அந்த கட்சியில் சேர்ந்துருந்தாக்க இன்றைக்கி 10 வருஷம் ஆகிருக்குமே கட்சி ஆரம்பிச்சு. அதை வேண்டான்னு நிறுத்தினவரில் அவர். அப்புறம் போன தேர்தலுக்கு வந்து சைக்கிளில் வந்து கருப்பு சிவப்பு சின்னம் போட்டு திமுககாரன் காட்டிக்கிட்டு வந்தார், ஓட்டு போடுறதுக்கு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் பாஜக என்னுடைய கொள்கை விரோதி, என்னுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறாரு. பத்திரமா வந்து அதிமுக பற்றி சொல்ல, ஏன்னா எல்லாம் ஒரே டீம், ஜாக்கிரதையாக இருக்கு. எழுதி கொடுத்ததை படிக்கிறார் சார். ஆனால் இப்போ பாஜகவையும் எதிர்க்கிறார்ல விஜய். அப்போது அதுதான் அது அசைன்மெண்ட்டு அதுதானே. தென்னாட்டில் விந்திய மலைக்கு கீழே பாஜக ஒரு ஓட்டு கூட விழுவாது. தன்னுடைய வெற்றியை நியாயப்படுத்தணும்னா அந்த ஓட்டுகள் பூரா இவங்களுக்கு மாற்றுறதுக்கு வழியே கிடையாது. அதனால் தன்னுடைய தான் வந்து ஓட்டு கேட்டால் போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தன்னுடைய விரோதின்ற மாதிரி இவங்களை காட்டி பாஜக எதிர்ப்பு வாக்குகள்லாம் திமுகவுக்கு முழுக்க போகாமல் இவங்களுக்கு விழுவுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. 100% வந்து திமுகவுக்கு போயிடுச்சு. அந்த தைரியத்தில் தான் அவங்க 200 இடத்துல ஜெயிப்பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது பண்ணும்போது ஒரு 30% இவங்களுக்கு வரும். இப்போ நீங்களாம் வேறு ஏற்றி விட்றீங்க. இளைஞர்கள் பூராமல் பிறந்த குழந்தை கூட விஜய்னு கற்றுக்கிட்டு கூ நாடுவில் விஜய்னு கற்றுக்கிட்டு அழுது அந்த மாதிரிலாம் செய்தி போடுறீங்க. அது மாதிரிலாம் போட்டு ஏற்றி விட்டு இதனால் எங்களுக்கு ஓட்டு கிடைத்ததுன்னு அவங்க கணக்கு காட்டுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும்.